தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை அருந்திய பின் மிச்சமிருந்த அமிர்தக் குடம் எங்கே வைக்கப்பட்டது? அந்த அமிர்தத்தின் இறுதி பயணம் என்ன ஆனது? மோகினி ரூபம் கொண்டு திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கிய பின் அமிர்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டாலும் அதன் ஒரு சிறு பகுதி மட்டும் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த அமிர்த குடம் வைக்கப்பட்ட இடம் இந்திரனின் நந்தனவனம். தேவர்களின் அரசன் இந்திரன் வசிக்கும் அந்த தெய்வீக தோட்டத்தில் இந்திரனின் வாகனமான ஐராவதம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது. காலப்போக்கில் ஐராவதத்தின் கன்னங்களிலிருந்து இயற்கையாக சுரக்கும் தெய்வீக சுரப்பு அந்த அமிர்த குடத்திற்குள் துளியாய் துளியாய் விழுந்தது. அமிர்தமும் ஐராவதத்தின் தெய்வீக சுரப்பும் ஒன்றிணைந்த போது அந்த குடத்திலிருந்து ஒரு கொடி செடி முளைத்தது. அது வளர்ந்து ஐராவதம் கட்டப்பட்டிருந்த தூணைச் சுற்றி மேலே மேலே ஏறியது. அந்த கொடி நாகவல்லி என்று அழைக்கப்பட்டது. இன்றும் நாம் வெற்றிலை என்று அறியும் அதே கொடி அது. அதனால்தான் பூஜை, விரதம், திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் வெற்றிலை முக்கியமான இடத்தை பெறுகிறது. அது ஒரு சாதாரண இலை அல்ல. ராஜ நிகண்டு மற்றும் ஆயுர்வேத நிகண்டு எனப்படும் பழமையான நூல்கள் வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்கள் வாசம் செய்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றன. இலை முனை இந்திரன், இலை அடிப்பகுதி மகாலட்சுமி, நடுப்பகுதி சரஸ்வதி, காம்பு பார்வதி. அதனால்தான் வெற்றிலை உபயோகிக்கும் முன்முனையையும் அடிப்பகுதியையும் நீக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ராமாயண மரபு கதைகளின்படி அசோகவனத்தில் சீதையை கண்ட அனுமன் இராமன் விரைவில் வருவார் என்று தெரிவித்த போது சீதை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அனுமனை ஆசி வழங்க சீதை தேடிய போது அவள் அருகில் இருந்த ஒரு கொடியிலிருந்து ஒரு இலை பறித்தாள். அந்த இலை வெற்றிலை என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் அனுமனுக்கு வெற்றிலை அல்லது வெற்றிலை மாலை அர்ப்பணிப்பது புனிதமாக கருதப்படுகிறது. இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்தில் நேரடியாக இல்லை, ஆனால் இந்திய மரபில் பரம்பரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நம்பிக்கை. அடுத்த முறை ஒரு வெற்றிலை உங்கள் கையில் வந்தால் அது ஒரு இலை மட்டும் அல்ல என்று நினைவில் கொள்ளுங்கள். அது அமிர்தத்தின் நினைவு, ஐராவதத்தின் ஆசீர்வாதம், தேவர்களின் தங்குமிடம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையுடன்.